சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அறிவும் அழகு, அவரும் அழகு. பொதுவாக பேச பேச முத்து கொட்டும் என்பார்கள். ஆனால் இவர் பேச பேச கேட்போருக்கு பற்று வளரும். நரம்பு கொஞ்சம் புடைத்து கொள்ள அக்குபஞ்சர் மேல் பற்று பெருகும். நெஞ்சம் நிமிர்த்தி அஞ்சாது இருக்க அறிவு புகட்டும். மெகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்குபஞ்சரின் டைரக்டர், எனது அக்குபஞ்சர் ஆசான் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ்.ஏ. தமீம் அன்சாரி அவர்களை எம் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் எம்எஸ்ஜே எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக அக்குபங்க்சர் பயிற்சி பெற்று இன்று பட்டயம் பெற இருக்கும் மாணவர் மாணவிகள் அனைவரையும் எங்களோடு இணைத்து கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விழாவினை எப்பொழுதுமே விழா சிறப்பாக இருக்கும். இன்றைய விழா ஏதோ நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவர் தமீம் அன்சாரி அவர்களுடைய எண்ணம், அதனுடைய உழைப்பு, இதெல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இதனுடைய அமைப்பு, இந்த விழாவினுடைய அமைப்பு, இதனுடைய சிறப்பு எல்லாமே உங்களுக்கு புரியும். செயல்திறன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தமீம் அன்சாரியை சொல்லலாம். இப்போ வந்து விழாவினை சிறப்பித்து தருவதற்காக ஹஜ்ரத் டாக்டர் வி.எஸ். அப்துல் பாஷா உலவி அவர்கள் மற்றும் அப்துல் கரீம் பாசிம் ஜமாலி அவர்கள், அப்துல் கரீம் ஜமால் ஜாஃபர் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் பத்மபிரியா அவர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக, ஏன்னா நம்மளாம் இப்போ ஒன்றாயிட்டோம், அக்குபங்க்சருடைய நீரோடையில் நம்மளாம் கலந்துட்டோம். இப்போது நம்ம எல்லாருடைய சார்பிலும் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த நேரத்தில். ஸோ இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். அக்குபங்க்சர் படிச்சிருக்கோம், எப்படிப்பட்ட படிப்பை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பொதுவாக மருத்துவத்துறையில் 2 வகைன்னு சொல்லுவாங்க. ஒன்று பாரம்பரிய மருத்துவ முறை, இன்னொன்று ஆங்கில மருத்துவ முறை, வெஸ்டர்ன் சிஸ்டம். இந்த 2 சிஸ்டத்தில் எது சிறப்புன்னு எப்பயுமே போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் அந்த போட்டிக்குள்ளே போகலை. நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, பாரம்பரிய மருத்துவத்திலேயே தலை சிறந்த மருத்துவமாக அக்குபங்க்சர் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் உள்ள மருத்துவம் இருக்குது, மருந்துகள் தரக்கூடிய மருத்துவம் இருக்குது. இது முழுக்க முழுக்க மருந்தில்லாத மருத்துவம். சரி, மருந்தில்லா மருத்துவத்துடைய கேட்டகரியில் நம்ம பார்த்துட்டா கூட அதில் தலை சிறந்த மருத்துவமாக எது இருக்குன்னு பார்த்தா அது அக்குபங்க்சர் தான். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா மருந்தில்லாத மருத்துவ பட்டியலில் நிறைய வருது. ஹீலிங்ஸு, ப்ராணிக் ஹீலிங்ஸ், அப்புறம் ஃப்ளவர் யோகா, இன்னும் சொல்லப்போனால் கைரோப்ராக்டிக், இப்படி நிறைய வருது. மருந்துகள் இல்லாமல் ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய மருத்துவ முறைகள். அதில் அந்த மருந்தில்லா மருத்துவ முறைகள் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குது. அதுக்கு பயன்பாட்டுக்கு வருது. ஆனால் அக்குபங்க்சர் அப்படி கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் இந்த மருத்துவத்தை நம்ம படிச்சிருக்கோம். இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்கு தான் கிடையாது. வெறும் தசைகளுக்கு மட்டும் அப்படி கிடையாது, எலும்புகளுக்கு மட்டும் அப்படி கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அக்குபங்க்சர் தீர்வு இருக்குது. காரணம் என்னென்னா, இதோடைய அடிப்படை தத்துவம், அடிப்படை எப்பயுமே ஒரு மருத்துவம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதனுடைய கோட்பாடுகள், அடிப்படை தத்துவங்கள் சிறப்பானதாக இருக்கும், ரொம்ப பிடிமானம் உள்ளதாக இருக்கணும். இன்றைக்கி வெஸ்டர்னைஸ் சிஸ்டம் மாறி போனதுக்கு, வெஸ்டர்ன் மெடிசின் சிஸ்டம் நிறைய புது மருந்துகளை உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நோய்கள் பல மாறி புதுசாக வருது, நாங்கள் புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறோம்
அப்படின்வாங்க. அது எப்படி நோய் புதுசு புதுசாக வந்துடும்? ஒரு உடம்பு எல்லாமே அதே உறுப்புகள் தான், எப்படி நோய்கள் புதுசு புதுசாக வந்துடும், எப்படி மருந்துகள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. அதுக்கான தேடுதல்கள் இன்னும் இருக்குது. சரியான நேரத்தில் அதுக்கான விளக்கங்களை அதில் இருக்கக்கூடிய நுட்பமான வியாபாரத்தை நாம் அதை பற்றி பேசுவோம். இப்போ அது சந்தர்ப்பம் இல்லை. ஆக ஒரு மருத்துவத்துக்கு அடிப்படையான கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கணும். அந்த கொள்கை கோட்பாடுகள் அந்த விலகினதுடைய விளைவு தான் புது புது மருந்துகள், புது புது மாத்திரைகள், புது புது யுக்திகளை பர்சனலைஸ் சிஸ்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இயற்கை மருத்துவமான அக்குபங்க்சரில் அப்படி கிடையாது. அடிப்படை கோட்பாடுகள் ரொம்ப அழகான அடிப்படை கோட்பாடுகள், அடிப்படை தத்துவம், உயிர் சக்தி தத்துவமே அடிப்படையான ஒரு ஸ்டேபிளான ஒரு தத்துவம், கான்ஸ்டண்ட்டான ஒரு தத்துவம். அதனால் எந்த உடம்புல இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், எது நடந்தாலும், எது நடக்கணும்னாலும், எந்த இயக்கம் நடக்கணும்னாலும் அதுக்கு அடிப்படை உயிர் சக்தி தான். ஒரு சுண்டு விரல் முடிக்கு உணர்வு கிடைக்கணும்னாலும் அதுக்கு உயிர் சக்தி தான் கிடைக்கணும். ஸோ உயிர் சக்தி அடிப்படை. அந்த அடிப்படை எல்லா இயக்கத்துக்குமான அடிப்படை உயிர் சக்தியாக இருக்கிறதுனால அதை பற்றிய கல்வியை நாம் கற்றிருக்கோன்றதுனால, அது எப்படி உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கோன்றதுனால இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான மருத்துவமாக அக்குபங்க்சர் இருக்குது. அதனால தான் மருந்தில்லா மருத்துவம் பட்டியலில் கூட நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டா ரொம்ப ஆழமான தத்துவத்தை உடைய எல்லா மருத்துவத்துக்கும் எல்லா நோய்களுக்குமான சிகிச்சை முறையாக அக்குபங்க்சர் சிறப்பான சிகிச்சையாக சிறப்பான மருத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியுது. வள்ளலார் தவயோகி வள்ளலார் அவர்கள் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரோடைகள் பூமியை வளப்படுத்திக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி நாமும் பிறருடைய வளர்ச்சிக்கு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமான நீரோடையாக நாம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்வார். ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் மறைமுகமான நீரோடையாக, உங்களை வளப்படுத்தக்கூடிய நீரோடையாக நிச்சயமாக உங்களுடைய சீனியர்ஸான நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னொன்று அந்த அவர் சொன்ன விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, எப்படி பூமிக்கு அடியில் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரோடைகள் பூமியை வளப்படுத்திக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஓட்டங்கள் நம்மளுடைய உடலை வலுப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த உடல் ஆரோக்கியமாக வலுவாக இருப்பதற்கு காரணம், எல்லா இயக்கங்களும் சீராக இருப்பதற்கு காரணம் உயிர் சக்தி ஓட்டம்தான். அப்போ எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் கற்று வச்சுருக்கிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டத்துக்கான வளர்ச்சியாகவும் இருக்கும், நம்மளுடைய சுய வளர்ச்சியாகவும் இருக்கும். இந்த கலையை நாம் வளர்க்கக்கூடியதற்கான காரணமாகவும் இருக்கும். இந்த கலையை, இந்த மருத்துவத்தை சரியான முறையில் வளர்க்கணும்னா சரியான சிகிச்சையாளர்களாக, தரமான சிகிச்சையாளர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு தேடுதல் வேணும், உழைப்பு வேணும், லட்சியம் வேணும். வெறும் லட்சியம் மட்டும் வச்சுட்டு உழைப்பை குறைச்சோம்னா விரக்தி மட்டும்தான் வரும். நிறைய பேருக்கு, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நிறைய அக்குபங்க்சரிஸ்ட்டுக்கு விரக்தியாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, லட்சியம் மனசில் இருக்குது, உழைப்பும் தேடுதலும் குறைவாக இருக்குது. ஸோ உழைப்பு, லட்சியத்தை மிகைக்கக்கூடிய அளவுக்கு உழைப்புகள் இருக்கணும், தேடுதல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லட்சியத்தை நாம் அடைய முடியும். நம்மளுடைய லட்சியம் மருந்து இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷன் மருந்துகளுக்குள்ளே போகக்கூடாது, அவசியப்படக்கூடாது. மருந்துகள் தயாரிக்கட்டும், வரட்டும், அது ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், அதில் தப்பில்லை, அது தேவை, அதுவும் தேவை சில நேரங்களில். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் எல்லாத்துக்குமே உடனே மருந்து மாத்திரைகளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் எப்போ இருக்கக்கூடாதுன்னா, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. நாமளாவது பாதி மருந்தில் இருந்திருப்போம். 25-28 வயசு வரைக்கும் நானுமே மருந்து தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ மருந்து மாத்திரைகளுடைய தேவைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னா தரமான சிகிச்சையாளர்கள் வரணும். அரசாங்கமும் தரமான சிகிச்சையாளர்களை பார்த்தும், அது விரும்பக்கூடிய அக்குபங்க்சர் மருத்துவத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய நிலையை பார்த்தும் இதுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கும். நாம் தரமாக இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். நாம் தரமாக இருக்கணும்னா நாம் நம்மளுடைய தேடுதல்களையும் நம்மளுடைய உழைப்பையும் இதில் கொஞ்சம் போடணும்.
ஏதோ படித்தோம் அப்படியே முடிஞ்சிருச்சு, வீட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டோம், அப்பா அம்மாவுக்கு பார்த்தோன்னு மட்டும் முடிச்சிடாதீங்க. இதோடைய தேடுதல் அதிகம். இதுக்கு நிச்சயமாக இதனுடைய சிஸ்டமை வளர்க்கறது மூலமாக நம்மளுடைய சந்ததிகள் எப்படி பூமியில் இருக்கக்கூடிய நீரோடைகளாக மறைவாக வளத்தை கொடுக்குதோ அதை மாதிரி நாமும் நீரோடைகளாக இருந்து வளத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை மருந்தில்லா சமுதாயமாக உருவாக்கணும். நாம் நிறைய தத்துவங்களை படிச்சிருப்போம். அக்குபங்க்சரிஸ்ட் நம்மெல்லாம் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கோம். எல்லாமே அதில் குறிப்பிட்டு பட்டியலிட்டு சொல்கிறேன். நான் ஒரு 7 விஷயங்கள் அக்குபங்க்சரிஸ்ட் நாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடிப்படையான 7 விஷயங்கள். அந்த 7 விஷயங்கள்லேயுமே நிறைய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. நாம் இப்போ தேட ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் இந்த 7 விஷயத்துக்குள்ளே தேடினாலே அக்குபங்க்சர் சிஸ்டமை வளர்த்துற முடியும். இது நம்மளுடைய ப்ராக்டிஸ்க்கும் பொருந்தும், இந்த சிஸ்டமை வளர்க்குறதுக்கும் பொருந்தும். நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஒன்றே ஒன்று தான். அது என்னது? சி, உயிர் சக்தி. ஒரு உயிர் சக்தி. 2 அதனுடைய தன்மைகள் இன்யாங். இந்த இன்யாங் தன்மைக்குள்ளே எல்லாமே அடங்கிறது. சீனர்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச தத்துவத்தையுமே எதுக்குள்ளே அடக்கிட்டாங்கன்னா அந்த இன்யாங் தத்துவத்துக்குள்ளே அடக்கிட்டாங்க. அப்போ ஒரு சி, 2 இன்யாங், 3 காஸ்மோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். என்னென்னா அதனுடைய தத்துவம் என்ன சொல்லுது? காஸ்மோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஹியூமன் இஸ் த சன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். ஸோ ஹெவனுக்கும் எர்த்துக்கும் இடையில ஹியூமன் இருக்கான். இது 2த்துலேருந்து எனர்ஜியை வாங்கிட்டு இருக்கான். இதில் நிறைய தத்துவங்களும் இதில் நிறைய குறிப்புகளும் இருக்குது. இதை நம்ம தேடணும். எப்படி சி அப்படின்ற உயிர் சக்தியை நம்ம தேடுறோமோ, அதனுடைய படிப்புகளை விரிவுபடுத்துகிறோமோ, ஞானத்தை வளர்த்துக்கிறோமோ, அறிவை வளர்த்துக்கிறோமோ, அடுத்து இன்யாங்கில் எந்த அளவுக்கு அதனுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதுலேயுமே இன்யாங்லேயுமே ஃபிசியாலஜிக்கல் கான்செப்ட், பேத்தாலஜிக்கல் கான்செப்ட் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே தேடுவோம், அதெல்லாமே படிச்சிருக்கோமோ. 3ஆவதாக காஸ்மோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அதையுமே படிப்போம். அடுத்து 4 கிளைமேட்ஸ், 4 கிளைமேட். இயற்கைக்கும் நமக்கும் எப்படி தொடர்புகள் இருக்குது, எப்படி அதனுடைய மாறுபாடுகள், இயற்கையில் மாறுபாடுகள் ஏற்படும் போது மனிதனுடைய உடம்புல எப்படி மாறுபாடுகள் ஏற்படுது இப்படின்றத பற்றி சொல்கிறது 4 கிளைமேட்ஸ். அடுத்து 5 எலமெண்ட்ஸ். 5வது விஷயம் 5 எலமெண்ட்ஸ். இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே வேறு, அதாவது தமிழ் எல்லா இயற்கை மருத்துவமே பஞ்சபூதத்தை ஏற்றுக்கிறது. தமிழ் மருத்துவம் உட்பட, சித்த மருத்துவம் உட்பட, இன்னும் சொல்லப்போனால் கிரேக்க பாரம்பரிய மருத்துவம் உட்பட எல்லா மருத்துவமுமே எதை முன்வைக்குதுன்னு சொன்னால் பஞ்சபூதத்தை முன்வைக்குது. ஆனால் இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே மனிதனுடைய உறுப்பை தொடர்பு படுத்தி நேரடியாக அதுக்கு விளக்கம் கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா அக்குபங்க்சர் மட்டும்தான். ஸோ இந்த அக்குபங்க்சரில் பஞ்சபூதத்தில் நம்ம ஒட்டுமொத்த கான்செப்டையுமே நம்ம விளங்குகிறோம். உடம்புடைய ஒட்டுமொத்த கான்செப்டையுமே அதனுடைய உறுப்புகளுடைய ரிலேஷன்ஷிப்பை நாம் ரொம்ப எளிமையாக விளங்கி வச்சுருக்கோம். 5வது இந்த 5 எலமெண்ட் தியரியில். 6வது 6 சீசன்ஸ், 6 விதமான சீசன்ஸ். இதுவும் மனிதனுக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை பற்றி பேசுது. 7வது என்னென்னா 7 எமோஷன்ஸ். இந்த 7 எமோஷன்ஸை பற்றி, அது 7 எமோஷன்ஸுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் இருக்க தொடர்பை நம்ம படிக்கும்போது எவ்வளவோ சைக்காலஜிக்கல் கான்செப்ட் ஸ்டடீஸ் எல்லாம் வெளியில் இருந்தாலுமே ரொம்ப எளிமையாக உறுப்புகளுக்கும் இந்த எமோஷன்ஸுக்கும் இருக்கிற தொடர்பை அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த 7 எமோஷன்ஸில் படித்து முடிச்சுருவோம். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமான உடலியல் மாற்றங்களுக்கு, உடலியல் இயக்கத்திற்கு இந்த 7 விஷயங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களை புரிஞ்சு, அதோடைய அர்த்தங்களை புரிஞ்சு ரொம்ப டீப்பாக அதில் படிக்க ஆரம்பித்தோம், விளங்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் இது நிச்சயமாக நம்மளுடைய ப்ராக்டிஸ்க்கு மட்டும் இல்லை, அடுத்த நிலைக்கு இந்த சமுதாயத்தில் அக்குபங்க்சருடைய வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு நிச்சயமாக நாம் எடுத்துகிட்டு போக முடியும். எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. உங்களை பட்டய பெறக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் எங்களுடைய அக்குபங்க்சர் கடலோடு நாம் இணைவோம். எங்களோடு உங்களை இணைத்துக் கொள்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். உங்களை பாராட்டுகிறோம், மனதாக பாராட்டுகிறோம். இன்றோடு இதை விட்டுவிடாமல் தொடர்ந்து கையில் எடுத்து எதிர்வரக்கூடிய சமுதாயத்துக்கு மருந்தில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், ஒன்று சேர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தரமான சிகிச்சையாளர், தரமான சிகிச்சையாளர்களை உருவாக்க வேண்டும் என்னுடைய ஆசான் கூறியது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை போன்று நானும் இதே போன்றுதான் ஸ்கால்ப் அக்குபஞ்சர் தெரியும், அக்குபஞ்சர் தெரியாது, பிரயோஜனம் இல்லை. சுஜோக் அக்குபஞ்சர் தெரியும், அக்குபஞ்சர் தெரியாது, பிரயோஜனம் இல்லை. கைரோ தெரியும், அக்குபஞ்சர் தெரியாது, பிரயோஜனம் இல்லை. என்னென்னலாம் தெரியுமோ ஆசிரியர் சொன்னது அதுதான். மருந்தில்லா மருத்துவத்தில் எல்லாம் கற்றுக்குங்க. ஆனால் ஆதி காலத்து அக்குபஞ்சர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அக்குபஞ்சர் இந்த பேஸாக வச்சு தான் எல்லாமே இருக்கும். அது கைரோவாக இருக்கட்டும், ஸ்கால்பாக இருக்கட்டும், சுஜோக்காக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த தெரப்பி ஆனாலும் இருக்கட்டும், எங்கே நுழைஞ்சாலும் அக்குபஞ்சர் தான் வந்து நிற்கும். நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. அதை தான் என்னுடைய ஆசிரியர் சொன்னாங்க. குருவடி பணிந்திட திருவடி வேண்டும், திருவடி பணிந்திட குருவடி வேண்டும். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்திய என்னுடைய அக்குபஞ்சர் ஆசான் அவர்களுக்கு நன்றி மறவேன்.